வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். ஸோ பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எழுதுகிற எக்ஸாமில் வெற்றி அடையலாம்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, த ஸ்டால்க் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு. ஸ்டால்க்னா காம்பு. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேங்களா, பெடிசல்ஸ். ஓகேங்களா, அப்போ ஸ்டால்க் ஆஃப் ஃப்ளார் இஸ் கால்டு பெடிசல்ங்கிறாங்க. அப்போ பிடிஎல் ஒன்று கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கு பேர் வந்து இலை காம்பு. ஓகேங்களா, ராட்சிஸ்ன்னு என்னென்னா கூட்டிலை காம்பு. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலாமஸுங்கிறது அது வந்து இந்த பூத்தலம். ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா பெடிசல் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த ஃப்ளார் இஸ் கால்டு கம்ப்ளீட் வென் இட் ஹேஸ் வெல் டிஃபைன்ட் ஆல் ஆஃப் தம். கேலிக்ஸு குரலாக இருக்கும், ஆண்ட்ரோஷியம் கைனிசியம் எல்லாமே இருந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஃப்ளார், அதாவது முழுமையான மலர்கள் அல்லது முழுமையற்ற மலர்கள். அப்போ ஃப்ளாரில் முக்கியமான பகுதி வந்து 4 பகுதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். வென் ஃப்ளார் கேன் நாட் டிவைட். அப்போ நாட் டிவைட்னா என்னது, இரகுலர் தான். இப்போ ஆன்சர் வந்து என்னது பி. நாட் ஈக்குவல் ஹாஃப் பை எனி டிவிஷன்ஸ் இன் வெர்டிகல்ஸ். எப்படி வெட்டினாலுமே ஈக்குவல் பொசிஷன் வரல. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து முழுமையற்ற மலர்கள். ஆன்சர் வந்து பிங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஃப்ளார் இஸ் டிவைசபிள் இட் ஈக்குவல். ஈக்குவலாக வந்துருச்சுனாவே ஒரு வெட்டு வெட்டுறோம், அதை கட் பண்ணும்போது போத் சைட்ஸ் ஈக்குவல், 2 பக்கத்துமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஸோ அது பேர் வந்து ஜைகோமார்பிக். அப்போ ஆக்டினோமார்பிக்னா என்ன, கட் பண்ண எங்கிட்ட கட் பண்ணாலும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதான் ஆக்டினோமார்பிக். ஓகேங்களா, அப்போ 4க்கு ஆன்சர் வந்து பி. 5வது கொஸ்டின் பாருங்க. If both androeciums and gynoeciums are present the same in the flower, it is called as hermaphrodite. இருபால் மலர்கள்ங்கறாங்க. ஆண்ட்ரோசியங்கிற மேல் பார்ட்ஸ், கைனோசியங்கிற ஃபீமேல் பார்ட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை வந்து ஹெர்மாப்ராடைட்டுங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் பைசெக்சுவல்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. ஓகே, flower sometimes is situated on the axil of scale-like structure which is called dash. அப்போ 6th ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 6th ஆன்சர் வந்து ஏ, பிராக்டுங்கிறாங்க. ஓகேங்களா, பிராக்ட்னா பூ அடி, தமிழ்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிராக்டிகல்னா பக்கத்தில் பாருங்க கொடுத்துருக்கேன். பூ காம்பு டிச்சஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூ அடி, பூ காம்பு வேறு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஹைப்போகைனஸ் ஃப்ளார் இந்த ஓவரி இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். ஓகேங்களா, கைப்போகைனஸ் இது நம்ம கையெடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுப்பீரியர் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பெரிகைனஸ்னாவே என்ன இருக்கும், ஓகே. 8வது கொஸ்டின் பாருங்க. இன் பெரிகைனஸ் ஃப்ளார் த ஓவர் இஸ் ஏ செமி இன்ஃபீரியர் வருது. ஓகேங்களா, கேலிக்ஸ் இஸ் த வேர்ல் விச் இஸ் அவுட்டர் மோஸ்ட். வெளியில் உள்ள லேயர் தான் கேலிக்ஸில் தான் புள்ளி வட்டம் மலரில் காணப்படக்கூடிய வெளிப்புற பகுதியை தான் கேலிக்ஸுங்கிறாங்க. அது புள்ளி வட்டம் அவுட்டர் லேயருங்க. ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஆல் செப்பல்ஸ் ஆஃப் கேலிக்ஸ், எல்லா செப்பல் வந்து சீங்க. வென் calyx is a bell shaped, it is called as a, ஆன்சர் வந்து ஏ, கம்பானுலேட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, கேலிக்ஸ் வந்து பெல் மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கேம்பில் வந்து பெல் அடிச்சு சாப்பிட வாங்குங்கிறாங்களா, அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இன்னர் டு கேலிக்ஸ் இஸ் அ வேர்ல்ட் கால்ட். இன்னர் கேலிக்ஸில் அது என்ன சொல்கிறாங்க, கேலிக்ஸ் அடுத்து உள்ள அடுக்குக்கு பேர் என்ன, கொரலாங்கிறது அள்ளி வட்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் ஏ. ஓகே, 13வது கொஸ்டின் வருங்க. வென் கொரலா ஹேஸ் ஏ 5 petals அண்ட் க்ளோ, அது நகை மாதிரி இருக்கான். From right angles wing limbs, the shape of the corolla is a caryophyllaceous. caryophyllaceous பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே, 14th கொஸ்டின் பாருங்க. இன்ஃபன்டிஃபுல்லியம் ஃபார்ம் எதில் இருக்குது கொரலா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது அப்படின்னா மீனிங்னா ஃபன்னல் ஷேப்டு. அப்போ INF இருக்குல்ல, அந்த எஃப்ஐ வச்சு கண்டுபிடிச்சி பாருங்கள், ஃபன்னல் ஷேப்டு அடிச்சு விட்ருங்க. அடுத்து அர்ச்சுலைட் கொரலா இஸ் பிரசன்ட் இந்த 15th ஆன்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி. பிங்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கேமபெட்டல்லஸ் அண்டு ஏர்ன் ஷேப்டு. ஓகேங்களா, கேமபெட்டல்லஸ். ஓகே, அர்ஜென்ட்டாக கேம் விளாட போகணும் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வென் மார்ஜின் ஆஃப் பெட்டல்ஸில் மார்ஜின் இருக்குது, ஆர் ஜஸ்ட் டச்சிங் டு ஈச் அதர் வித்தவுட் எனி ஓவர்லேப். ஈஸ்ட் டிவிஷன் படிச்சிருப்பீங்கல்ல, ஈஸ்ட் டிவிஷன்னா அதான் அமைவு, அந்த திருகமைவு, ஏறு இறங்கு தழுவம்னா எனக்கு பார்த்துட்டு பிடிச்சிருப்பீங்களா, அதுலேருந்து போட்டுக்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னா வால்வேட். ஓகேங்களா, 16க்கு ஆன்சர் வந்து வால்வேட். 17வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இஃப் விச் பெட்டல்ஸ் ஹேஸ் ஒன் எண்ட் above and other end below the
neighboring petals, the east-deviations is called twisted. ஓகேங்களா? அடுத்து வர 18th questions. If one petals whorl has both end below, அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு உள்ள இருக்கிறது 2 எண்டு வெளியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 உள்ள இருக்கிறதா ஒன்று வெளியில் இருந்தால் அது மாதிரி ஒன்று நேம் கொடுக்குறாங்க. அதை வச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து நான் இம்ப்ரிகேட்டுக்கிறாங்க. 18 ஆன்சர் வந்து இம்ப்ரிகேட். அதே மாதிரி தான் அடுத்து இஃப் யூ 2 petals above have both end above, the 2 have both ends below and remaining one of the other end below neighboring petals is called a cushion shell. அவங்க நோட் பண்ணிச்சு. 19th ஆன்சர் வந்து பி. If all statements of androeciums are united at anthers but free filaments, மேலே ஆந்தர் வந்து ஃப்ரீயாக இருக்கான், ஃபிலமெண்ட் எல்லாம் ஃபிலமெண்ட் ஆந்திர அதாவது யுனைடெட் அந்த யுனைடெட்னா ஆந்தரெல்லாம் ஒன்றா இருக்கான், ஃபிலமெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது பேர் என்னன்னா சிஞ்சனியஸ். கீழே வந்து பிரிஞ்சு இருக்குது, மேலே வந்து யுனைட்டடாக இருக்காங்க, அது ஆண்ட்ரோஷியத்தில். அந்த மாதிரி இருந்தால் அது பேர் சிஞ்சனியஸ் மறந்த தாழ்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. பாருங்க நெக்ஸ்ட். if anther is attached to filament only at one point dorsally and can move at the point freely, stamens is called versatile. இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ வெர்சடைல் வந்து எதில் இருக்குன்னா எதில் சொல்கிறாங்கன்னா புல் குடும்பத்தில் இருக்கும், கிராஸ் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும், அதாவது போஏசி ஃபேமிலியில். ஃபிலமெண்ட் பீயிங்ஸ் அட்டாச் டு த டார்சல்னா உங்களுக்கு தெரியும் முதுகுப்புறம். ஓகேங்களா? மேற்புறம் அங்கே anther from the base of the apex of anther stamen is called ஆன்சர் வந்து பி அட்னேட். அட்னேட்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, முதுகில் ஒட்டிக்கிட்டு இருக்கான் ஃபிலமெண்ட் கிட்ட. அது நோட் பண்ணி வச்சுங்க. டாட்டூரெல்லாம் அந்த மாதிரி வருங்க. ஓகே. இஃப் ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச்சு டு பெட்டல்ஸ் தே ஆர் கால்ட் எஸ் ஆன்சர் வந்து எபிபெட்டல்லஸ். ஸ்டேமனோட வந்து ஒட்டி இருந்துச்சுன்னா பெட்டல்ஸ் ஒட்டி இருந்துச்சுன்னா அது வந்து எபிபெட்டல்லஸ்ங்கிறாங்க. இஃப் ஸ்டேமன்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் பெட்டல்ஸ் ஆர் ரிமைனிங் hidden with the corolla tube, this is called as a 24 answers a B. 24 answers a B. Inserted அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்களேன். If stamens are longer than petals are visible outside the corolla tubes, these are termed A. Exerted. ஓகே. அடுத்து பாருங்க. Anther having one anther lobe, only 2 anther sacs. only this is called as a monothecous. பாருங்க, 1 anther இருந்தாலே monothecous தான். ஆனால் அதில் வந்து சாக் வந்து 2 இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து மோனோதீகஸ் தான். அது இப்போ டைத்தீகஸ் கொடுத்தாலும் போட்டுறாங்க. ஓகேங்களா? பிளாசன்டேஷன்ஸ் இன் மோனோகார்புலரி ஓவரிஸ் மார்ஜினல் பிளாசன்டேஷன்ஸ் மோனோகார்புலரி MM. ஓகேங்களா? அடுத்து வரும் 28 பாருங்களேன். when multicarpellary ovary has a many lacules as the carpels and placenta develops from central axis, the placentations is termed as 28 answers a B. Axial placentations. If carpels in ovary are fused at the margins and the ovary is unilocular with the placenta at the point of fusions of carpels, placentations is called as a parietal placentations. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிச்சு. 29 ஆன்சர்ஸ் ஏ. நல்லா கொஞ்சம் மெதுவாக பாருங்கள், புரியும். யூனிலாக்குலர் ஒரே ஒரு அறை தான் இருக்குது. ஓவரி ஹேவிங் பிளசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஒன்லி ஒன் ஓவியல்ஸ் ஹேஸ் பிளசன்டேஷன்ஸ் விச் இஸ் டேர்ம்ட் as a basal placentations. If ovary is a multilocular placenta tissue inner wall lacules, the placentations a superficial. அப்போ மல்டிலாக்குலர் அப்படின்னா மல்டி டேலண்ட் இருந்ததுனால சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை நோட் பண்ணி வச்சு 30 வந்து சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions, growth of pedangles continues indefinitely and flowers are born via acropetal suction is a racemose. Question கேட்பாங்க. The pedangles are terminate in a flower and the form of branches below the flowers which again the terminate into the flowers. This is a repeated many times in cymose. Answer B. The axis is a flattened and the receptacles and flowers are very small and sessile காம்பற்றுது. The whole inflorescence appear to be the flower is a C. Capitulum. Okay, capitulum. What is the correct for catkins? Answer is a D. All of this. Which is incorrect for spadix? Flowers are bisexual. Okay, incorrect வந்து ஸ்பாடிக்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்குது. ஓகேங்களா? மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? 37 பாருங்களேன். ஆக்சிஸ் இஸ் ஷார்ட் அண்ட் லோயர் ஃப்ளார் ஹாவ் லாங் வைல் upper flowers have shorter pedicels
so that all flowers are at the same height in dash. Corinth, very important questions. Corinth காமனாக இருக்கும் ஓகேங்களா. which is not true for helicoid zymes. Answer is C. lateral branches are formed on the opposite sides alternately. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. in diaxial cymes இதெல்லாம் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். number of branches below the flowers always 2. 39B. which of the following is not ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்? ஓகேங்களா. மஞ்சளில் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் எது கிடையாதுன்னா ஹைப்பந்தோடியம் வந்து அதில் வரவே வராது. ஓகே, ஜென்ரலாக ஒரு வேர்ட்ஸ் தெரிஞ்சுச்சுங்க. அக்ரோபெட்டல்னா அடி முதல் நுனி வரை, பேசிபெட்டல்னா நுனி முதல் அடி வரைம்பாங்க. மீனிங் தெரிஞ்சுச்சுங்க, அது முக்கியமானது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த ஆசியம் அண்ட் லூகோஸ்? லூகோஸ் வாசிபெரான தும்பை, ஆசியம்ங்கிறன துளசி. அதில் என்ன இருக்கும்னா முக்கியமான கொஸ்டின் 41C வெட்டி சிலஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, if a flower can be longitudinally divided into the equal half in any plant is called as an actinomorphic. எங்கிட்ட கட் பண்ணாலும் ஈக்குவலாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதை என்ன சொல்லணும்? 42 ஆன்சர்ஸ் actinomorphic. divided in the equal half any plant எங்கிட்ட கட் பண்ணாலும். ஓகே, ஆன்சர்ஸ் ஏ. குளூமிஸ் அண்ட் ஸ்பேத் ஆர் மாடிஃபைட் த பிராக்டியூல்ஸ். இப்போ நீங்கள் தென்னை மரத்தில் பார்த்தீங்களா ஒரு போட்டு மாதிரி ஸ்பேத்துங்கிறப்பல அது வந்து பிராக்டியூலுங்க. ஓகேங்களா, குளூம்ஸுங்கிறாங்க. ஓகே, பிராக்டியோல் தான் பிராக்ட் அடிச்சுறாங்க. அது நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம் பிராக்டியோல்ஸ். ஓகே, அப்போ தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்களா இருக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ். அது என்ன இன்ஃப்ளாரசன்ஸ்னு பார்த்துங்க. அதில் ஸ்பேத்துன்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பான், போட் ஷேப்பில் இருக்கும்பா, அது பிராக்டியோல்ஸ். ஓகே, when sepals and petals stamens originate from below the level of ovary, the flower is called hypokynous. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. the individual unit of period is tepals. முக்கியமான கொஸ்டின்ஸு. when 4 petals in corolla are arranged forming a cross, the corolla is called as cruciform. answer வந்து B, cruciformங்கறாங்க. அடுத்து வரும். when corolla 2 petals have both ends covered, 2 have both end free and has one end free and other end covered the estivations is called as answer is quincuntials. okay, D. next பாருங்களேன். when the filament is attached at one place on the dorsal surface of the anther is called as dorsifixed. 48 வந்து A. ஓகேங்களா. so when all the stamens of androgens are united throughout the length, both anther and filament is called as synanthus. answer is C. very important question. ஓகேங்களா. when stamens are attached to carpels they are called as கைனான்ட்ரஸ். இது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்டில் எக்ஸாம் வரையும். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.